இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவோம், க்ரூட் ஆயில், அதை எடுத்துக்குவோம். அதை வந்து அதுதான் கேஷ் மார்க்கெட், அதாவது கேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த க்ரூட்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்க. பெட்ரோல், டீசல், லூப்ரிகன்ட்ஸு, அடிசிவ்ஸு, கேஸு, அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் லிஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். இதுலேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதாவது கேஷ் மார்க்கெட்லேருந்து எடுக்கிறது தான் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸ், அதாவது இப்போ எடுத்தோம் இல்லைங்களா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அது க்ரூட்லேயே வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பிளாஸ்டிக்கு, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டை விலை மாற்றங்கள், அதாவது ஏற்றமோ இல்லை இறக்கமோ எதை சார்ந்து இருக்கும்? க்ரூடு அப்படிங்கிற இந்த கேஷை சார்ந்து இருக்கும். க்ரூடு விலை ஏறிடுச்சுன்னா இல்லை இறங்கிடுச்சுன்னா பெட்ரோல் விலை இறங்கும், டீசல் விலை இறங்கும், அடிசிவ்ஸ் விலை, அதாவது பெட்ரோ கெமிக்கல் விலை ஏறும்.